பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தை என்ற தலைப்பிலே தொடர்ந்து தியானிக்கிறோம். நேற்று தினத்தில் நமக்குள்ளே இருக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்பதை நேற்று நாம் தியானித்தோம். மறுபடியுமாக 139 சங்கீதத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நமக்கு இருக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அப்படின்னு நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு சிந்தை நமக்கு தேவை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4, 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். உங்கள் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்பட வேண்டும். எதினால்? தேவ சமாதானத்தினால். அப்போ சிந்தையில் தேவ சமாதானம், சிந்தையில் தேவ சமாதானம். இன்றைக்கி அநேகருடைய சிந்தைக்குள்ள தேவ சமாதானம் இல்லை. ஏன்னா அவங்க இருதயத்தில் அந்த சமாதானத்தை இழந்ததுனால சிந்தையில் அந்த சமாதானத்தை அவங்க தரித்து கொள்ளலை. உங்கள் சிந்தையில் தேவ சமாதானம் நிரம்பி இருக்கான்னு பாருங்கள். எப்போ உங்கள் சிந்தையில் தேவ சமாதானத்தை இழக்கிறீங்களோ அப்போ உங்கள் ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருக்குது அல்லது நீங்கள் ஜெபிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவளாக இருந்தால் தேவ சமாதானத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. ஜெபிக்காதவங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இதில் ரொம்ப எளிய முறை என்னென்னா, அந்த சமாதானம் உங்கள் சிந்தையிலேருந்து வெளியே போயிருக்கும். அதனால தான் குழப்பங்கள், வேதனைகள், தேவையில்லாததை சிந்தையில் போட்டு நம்ம சிந்தை பார்த்திங்கன்னா தேவ சமாதானத்தால் நிரப்பப்படலைன்னா பிசாசு குழப்பத்தால் உங்கள் சிந்தையை நிரப்பிடுவான். குழப்பத்தால் உங்கள் சிந்தை நிரம்பிருச்சுன்னா அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே குழப்பமாக மாறிடும். கவனமாக இருங்க. உங்கள் சிந்தையில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே வரணும். தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கணும். சிந்தை முழுவதும் ஒரு தேவ சமாதானம். இன்றைக்கி அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்குதா? பிரியமானவர்களே, பெரிய கடல் கொந்தளிப்பு இருக்கலாம், பயங்கரமான அலைகள் மோதி படகு கவிழ்வதை போல் இருக்கலாம். ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் சிந்தையில் நிரம்பி இருக்கணும், உங்கள் இருதயத்தை நிரம்பி இருக்கணும். இங்கேயும் பாருங்களேன், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும், இருதயத்தையும் சிந்தையையும் தேவ சமாதானம் நிரப்பணும். இன்றைக்கி இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா சிந்தையிலையும் சமாதானம் போயிடும். அப்போது சிந்தையில் தேவ சமாதானம் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் முழுவதும் தேவ சமாதானம். அதனால தான் பூட்டிய அறைக்குள் இயேசு வந்து நின்று சீஷரில் பார்த்து உங்களுக்கு சமாதானம்னார். ஏன்னா அவங்க இருதயத்தில் இருந்த பயம், அவங்க இருதயத்தில் இருந்த கலக்கம், அவங்க இருதயத்தில் இருந்த சந்தேகம், இதையெல்லாம் போக்குவதற்கு இயேசு உள்ளே வந்துட்டார். அந்த அறைக்குள்ளே வந்துட்டார்னா தேவ சமாதானம். இருதயத்தில் தேவ சமாதானம் வந்துருச்சா? இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? சிந்தையில் சமாதானம் வந்துடும். அதனால தான் இருதயம் எண்ணத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதான் சிந்தைக்கு அனுப்பும். அதனால் அந்த சிந்தையிலையும் இருதயத்தில் இருந்து தேவ சமாதானம் ஒரு நாளும் போகக்கூடாது. நீங்கள் என்னத்தை கேள்விப்பட்டாலும் என்னத்தை பார்த்தாலும் உங்கள் சிந்தையிலேருந்து சமாதானத்தை தொலைச்சிடாதீங்க, சமாதானத்தை இழந்துடாதீங்க. தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்பட்டும். எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, முதலாவது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இல்லைன்றதுக்கு அடையாளம் உங்களுக்குள்ளே எழும்புகிற கவலைகள். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலைகள் உங்களை ஒடுக்கும். அந்த கவலைகள் நிமித்தம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே தேவ சமாதானம் இல்லை. தேவ சமாதானம் சிந்தையில் இல்லைன்னா இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அங்கே ரட்சிப்பையே பரிசோதித்து பாருங்கள். அப்போ முதலாவதாக ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றார். ரெண்டாவது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. எப்படி கப்பலை கவிழப்போது? கவலைப்படாதீங்க. இருதயத்திலேயே ஏற்றுக்கொண்டீங்களா? உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வரைக்கும் உங்கள் கப்பல் கவிழாது. எனவே கவலைப்படாதீங்க. தேவனை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்கிறதையும் பார்க்கிறதையும் நீங்கள் சிந்திக்கிறதையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஆண்டுக்கிட்ட போய், அதனால தான் சொன்னேன், முதல்லே சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கலைன்னா தேவ சமாதானம் உங்கள் சிந்தையில் இருக்காது. உங்கள் சிந்தையில் தேவ சமாதானம் வேணும்னா தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாத்தையும் தேவனுக்கு சொல்லுங்கள். அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட நீங்கள் பேச பழகிட்டீங்க, தெரியப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த பழகிட்டீங்கன்னா போதும். அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போயிடுவீங்க. அடிக்கடி ஃபாஸ்டிங் இருப்பீங்க. அடிக்கடி நீங்கள் தேவ சமூகத்தில் சில குழப்பங்கள் எழும்பும் போதெல்லாம், சில பிரச்சனைகள் எழும்பும் போதெல்லாம், சில புயல் காற்று அப்படிலாம் எழும்புச்சுன்னா இம்மீடியட்டாக நான் தேவ சமூகத்தில் ஃபாஸ்டிங் வந்துடுவேன். உடனே ஃபாஸ்டிங். ஏன்னா ஒரே தீர்வு தேவனுக்கு தெரியப்படுத்துவது தான். தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருங்க, இருதயத்தை ஊற்றுங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். சொல்லி பழகுங்க. நீங்கள் முறுமுறுக்காதீங்க, நன்றி சொல்லுங்கள். ஸோ 3 விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஒரு வசனத்தை நான் ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை தான் இன்றைக்குரிய மனப்பாட வசனமாக எடுக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் எண்ணங்கள் காக்கப்படட்டும். தேவையில்லாத காரியம் உங்கள் சிந்தையில் உங்களை சிறைப்பிடிக்க இடம் கொடுத்துடாதீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களில் இருக்கட்டும். அந்த தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்களாய் காக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தியும் அது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும். ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதிக நேரம், நீண்ட நேரம் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். பரிசுத்தப்படுத்தும். ஜெபக்குறைவுகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.